மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 14ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் டெய்லர் மயஸ், ஒஹியோ, USA. தலைப்பு உண்மையான முயற்சி. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போதல்ல, தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். பல வருடங்களுக்கு முன் பாரம் தூக்கும் போட்டியின் வீடியோ ஒன்றை பார்த்தேன். போட்டியாளர்கள் இருவர் 90 கிலோவுக்கு மேலான பாரத்தை குறிப்பிட்ட நேரத்துக்குள் அதிக முறையில் தூக்குபவரே வெற்றியாளராக கருதப்படுவார். இரு போட்டியாளர்களும் தமது பலத்தையும் தாங்கும் சக்தியையும் வெளிப்படுத்தினார்கள். முதலாவது போட்டியாளர் தனது நேரம் முடிந்ததும் அவர் நடந்து கொண்ட முறை என்னை மிகவும் கவர்ந்தது. மற்ற போட்டியாளர் தன்னிலும் பார்க்க அதிக முறை தூக்கத் தொடங்கியதும் மேலும் மேலும் முயற்சிக்கும்படி அவரை உற்சாகப்படுத்தினார். தனது திறமையையும் விளையாட்டில் வல்லவனது நற்பண்பையும் அவர் வெளிப்படுத்தினார். அவர் உண்மையாகவும் உருவகமாகவும் பலசாலி என்பதை வெளிப்படுத்தினார். எமது வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுடன் நாம் நடக்கும்போது நாம் முயற்சிக்கும் சில விடயங்கள் சில சமயங்களில் நாம் நினைத்தபடி வெற்றி அளிக்காமல் போகலாம். ஆனால் கடவுளின் இரக்கத்தையும் கிருபையையும் நாம் பெற்றுக்கொள்ளும் நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளான எமது முயற்சி வீணல்ல என்பதற்காக நன்றியுடையவர்களாக இருப்போம். எமக்கு தோல்வி வந்தாலும் நாம் கடவுளின் நாம மகிமைக்காக முயன்றோம் என்ற திருப்தி ஏற்படுவதால் நாம் வெட்கப்பட தேவையில்லை. ஜெபம். அன்பான பரலோக தகப்பனே, எல்லா நேரங்களிலும் எம்மை நேசித்து பராமரிப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. இவ்வுலகில் எனது வெற்றியிலும் பார்க்க எனது உண்மையான முயற்சியே மேலானது. கர்த்தருடைய அன்பும் பிரசன்னமும் பாதுகாப்பும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.